அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வளர்பிறை பஞ்சமி. பஞ்சமி திதி அப்படின்னாலே வாராகி அம்மனுடைய வழிபாடு தாங்க. வாராகி அம்மன் பார்க்கறதுக்கு உக்கிரமான தெய்வம் மாதிரி காட்சி அளித்தாலும் குழந்தை மனம் கொண்ட இரக்க மனம் கொண்ட தெய்வம். நமக்கு தீர்க்கவே முடியாத பிரச்சனை, நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, ஆனால் எங்களுக்கு தீர்வே கிடைக்கல, எங்களுக்கு இதுக்கு எப்படியாச்சும் ஒரு நியாயம் கிடைக்கணும், தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக வழிபட வேண்டிய உக்கிரமான தெய்வம் வாராகி தெய்வம் தான். அந்த பிரச்சனையை வேரோடு அடியோடு பிடுங்கி நமக்கு நல்லபடியான ஒரு நியாயத்தை, நல்லபடியான தீர்ப்பை, நமக்கு அந்த பிரச்சனைகளை சரி செய்ய முன்னாடி நிற்கக்கூடிய தெய்வம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வாராகி அம்மனுடைய வழிபாடு பஞ்சமி நாட்களில், அதுவும் மாலை நேரத்தில் நம்ம செய்கிறப்ப நமக்கு கைமேல் பலன் கிடைக்கும். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பிரச்சனையே கடன் பிரச்சனை தான். குடும்பத்தில் அந்த கடன் பிரச்சனைகள் தீரணும், வருமானங்கள் நல்லா பெருகணும், நம்ம வாழ்க்கை முழுக்க இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்பயுமே இருக்கக்கூடாது. இது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய வருங்கால சந்ததியினர் யாருமே இந்த பண விஷயத்தால் கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாருமே நினைப்போம். இதற்காக நம்ம வீடுகளில் செய்ய போகின்ற ஒரு எளிமையான ஒரு இலை தாந்திரிக பரிகாரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவு தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி நாட்களில் செய்யக்கூடிய இலை தாந்திரிக பரிகாரம். ஏன்னா இதை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இது ஒரு அவசர பதிவாக கொடுத்துருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைனாலே அது கடன் பிரச்சனை தாங்க. குடும்பத்தில் எப்படியாச்சும் நம்ம நல்லபடியாக ஒரு அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணும், பணம் பல வழியில் வரணும், வருமானங்கள் பெருகணும், அதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வாராகி அம்மனை வேண்டி இந்த எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை மாதம் மாதம் வருகின்ற பஞ்சமி நாட்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை மட்டும் இருந்தால் போதும். நம்முடைய பல பதிவுகளை கொடுத்துருக்கோம். இந்த கற்பூரவள்ளி செடியானது ஒரு வீட்டில் இருந்தாலே போதும், அந்த வீட்டில் எப்படிப்பட்ட வாஸ்து பிரச்சனைகளும் நீங்கும். நமக்கே தெரியாத அந்த எதிர்மறை எண்ணங்கள், இந்த கண் திருஷ்டி, பில்லி சூனியம், அப்படி எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே இந்த செடியை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாது, அந்த தீய சக்திகளை உள்ளே விடாதுங்கிறது தான் இந்த செடியோட ஒரு தாத்பரிய குணமே. அதனால தான் உங்கள் வீட்டில் இருக்குன்னா நம்ம அதை முறையாக பராமரித்து வந்தாலே போதும். இப்போ செடி இல்லைம்மா அப்படிங்கிறவங்க சின்னதான ஒரு தொட்டி நமக்கு நர்சரியில், கார்டனில், இல்லாட்டி அக்கம் பக்கம் இந்த ரோட்டில் கூட நிறைய இடத்துல அந்த கற்பூரவள்ளி இருக்கும். அதில் சின்ன ஒரு குச்சியில் அந்த கொம்பை மட்டும் நீங்கள் ஒடிச்சு எடுத்து உங்கள் வீட்டோட மண்ணில் வச்சாலே போதும், டக்குன்னு அதை பிடிச்சிக்கும். நீங்கள் ஒரு முறை இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இந்த கற்பூரவள்ளி செடியை நீங்கள் வச்சு பாருங்கள். இதுக்கு நிறைய ஆன்மீக பலன்கள் இருக்கிற மாதிரி மருத்துவ குணங்களும் இருக்குது. நமக்கு பசங்களுக்கே டக்குன்னு சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா அந்த ஒரே ஒரு இலை நமக்கு போட்டு கஷாயம் பண்ணலாம். அந்த இலையோட அந்த வாசம் நம்ம நுகர்ந்தாலே நமக்கு நல்லபடியான எல்லா அந்த சுவாச கோளாறுகள், அது மாதிரி அந்த பிரச்சனைகள், இது எல்லாமே நிவர்த்தி பண்ணுங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரே ஒரு இலை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரம். இன்றைக்கி மாலை நேரத்தில் நீங்கள் சுவாமி ரூமில் ஏற்கனவே ஒரு தீபம் ஏற்றிருந்தாலுமே தனியாக சின்னதான ஒரு அகலில் நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு, உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சிகப்பு கலர் பூக்கள் எதுவாக இருந்தாலும், செம்பருத்தி பூ இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பூக்கள் இருக்குன்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி வாசனையான பூக்கள் ஏதாவது நீங்கள் வச்சுட்டு, நீங்கள் வாராகி அம்மனுக்கு உங்கள்கிட்ட படம் இருந்ததுன்னா படத்துக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க ஒரே ஒரு அகல் தீபம் மட்டுமே வாராகி அம்மனாக நம்ம நினச்சிட்டு ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே வேண்டி ஓம் பஞ்சமி தாயே போற்றி, இல்லாட்டி வஜ்ர கோஷம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரம், இல்லாட்டி வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற எளிமையான மந்திரத்தை நீங்கள் சொல்லி உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் தீரணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த பஞ்சமி நாட்களில் நீங்கள் அம்பாள் கிட்ட நீங்கள் வேண்டி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது கண்முன்னே தீரும். ஒரு எதிரி பிரச்சனைகளாக இருக்குது, எதிரிகள் யாராச்சும் நமக்கே திரும்பி சூழ்ச்சி பண்ணுறாங்க, இல்லை தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது, அப்படி எதுவாக இருந்தாலும் அதை வேரோடு பிடுங்கி நமக்கு அந்த பிரச்சனைகள், நம்ம பிரச்சனை பண்ணவங்க கூட நம்ம பக்கம் திரும்பியே பார்க்காத அளவுக்கு, அந்த அளவுக்கு வாராகி அம்மன் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உக்கிரமான சக்தியுள்ள தெய்வம். அதனால்
நீங்கள் எளிமையான வழிபாட்டு முறையை இந்த பஞ்சமி நாட்களை செய்யுங்க. இப்படி ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு சுவாமிக்கு நிவேதனமாக உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது கிழங்கு வகைகள் வைக்கலாம், பானகம் வைக்கலாம், இல்லாட்டி மாதுளம்பழம் இருந்ததுன்னா உரித்து அதில் கொஞ்சம் தேன் விட்டு கூட நீங்கள் வைக்கலாம். இப்படி எளிமையான முறையில் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை மட்டும் கிடச்சா போதுங்க. இதோடு கூட நமக்கு மொட்டு உடையாத ஒரு 2 இல்லாட்டி ஒரு 3 இந்த கிராம்பு நம்முடைய சமையலுக்கு பயன்படுத்துவோம் பார்த்திங்களா, அந்த கிராம்பு ஒரு 3 பீஸ் எடுத்துக்கலாம். இதோட பச்சை கற்பூரம் 3 கிராம்பு 1 இலை இதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு இதை ஒரு சின்னதான அகல வைக்கலாம். இல்லாட்டி நம்ம ஏற்றுவோம் பார்த்திங்களா, அந்த சூடக்கரண்டி இல்லாட்டி சாம்பிராணி கரண்டி அதில் வச்சுட்டு இந்த ஒரு தீபத்தை மட்டும், அதாவது நம்ம கற்பூரத்தை மட்டும் நீங்கள் ஏற்றிடுங்க. கற்பூரம் கொஞ்சம் நேரம் ஆக டக்குன்னு அணையிற மாதிரி இருக்கும். அப்போ தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி கட்டி கற்பூரம் இருந்ததுன்னா பெரிய ஒரு துண்டை அப்படி எடுத்து வச்சுருங்க. இப்படி அதனுடைய புகையை உங்களோட வீடு ஃபுல்லாக சுவாமி ரூம்லேருந்து ஆரம்பித்து உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருந்தாலுமே அதனுடைய மூளை முடுக்கு அந்த வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இதனுடைய புகை போகிற மாதிரி பண்ணுங்கள். அதாவது கற்பூரவள்ளி இலை, அந்த பச்சை கற்பூரம் நம்ம வச்சுருக்கோம், கட்டி கற்பூரமும் கொஞ்சம் வச்சுருப்போம், இதோட கூட இந்த கிராம்பு இதோட சேர்ந்து அதனுடைய புகை இருக்குது பார்த்திங்களா, அதோட வாசம். இந்த வாசமானது நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள், எதிர் சக்திகள், ஏதாவது ஒரு தடைகள், பிளாக்ஸு இது எல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த புகைக்கு இந்த வாசத்துக்கு வீட்டை விட்டு வெளியேறுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி இந்த கிராம்போட அந்த மனம் நமக்கு வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கி நம்ம குடும்பத்துக்குள்ளே ஏதாவது அந்த பணத்துக்கான அந்த பிரச்சனைகள், பணம் பிளாக்ஸ்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே இந்த கற்பூரவல்லியோட அந்த இலை இருக்குது பார்த்திங்களா, அது அப்படியே நமக்கு தவிடு பொடியாக்குங்கிறது தான் ஐதீகம் இருக்குது. இது நல்லா முழுக்க நல்லா அந்த கிராம்பெல்லாம் எரிஞ்சு நல்லா அப்படியே கரிஞ்சாகட்டும். அது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக அதிலேருந்து நல்ல ஒரு வாசம் வரும். அதை நீங்கள் அப்படியே எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உங்கள் வீட்டை ஹால் எடுத்து அந்த தூபக்கரண்டியை நீங்கள் வச்சுருங்க. நல்லா அதை அணைஞ்சதுக்கப்புறமேட்டு அந்த இலையை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல செடிக்கு ஓரத்தில் நீங்கள் போட்டுடலாம். இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி நாட்களில் நம்ம இது மாதிரி அந்த கற்பூரவள்ளி இலையும் பச்சை கற்பூரமும் கிராம்பும் வச்சு செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகார முறை, இந்த ஒரு தூபமானது, இதனுடைய வாசமும் இந்த புகையானது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சக்திகள், ஒரு கண்திருஷ்டி, ஒரு கெட்ட எண்ணம், வேறு ஏதாவது ஒரு பில்லி சூனியம் வச்சுருப்பாங்க, அப்படி ஒரு நமக்கு மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருந்தால் கூட, ஏன்னா சில குடும்பத்தில் ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க, பண விஷயத்தில் ஆஹா ஓஹோன்னு பிஸ்னஸ் போயிருக்கும், டக்குன்னு டவுன் ஆக ஆரம்பிக்கிறது, குடும்பத்தில் ஒரு பணம் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலே, அந்த நெகட்டிவ்ஸ் இருந்தாலே அது எல்லா தடைகளையுமே முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு தூபத்துக்கு இருக்குங்க. அதனால் இன்றைக்கி மாலையில் அட்லீஸ்ட் நம்ம படுக்கிறதுக்குள்ளே ராத்திரிக்குள்ளே இது மாதிரி நீங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் செய்ய ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை எண்ணங்களும் போகும். குடும்பத்தில் பணவரவானது ரொம்ப அமோகமாக நல்லபடியாக இருக்கும். கையில் பணமானது என்றைக்குமே புழங்கிட்டே இருக்கும். இதனால் நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக தீருங்க. அதனால் நம்பிக்கையோட வாராகி அம்மனை வேண்டி இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை இன்றைக்கி மாலையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.